ஒரே நாள் இரண்டாவது முறையாக தங்க விலை அதிரடியாக குறைந்திருக்கிறது. காலையில் தான் 5360 ரூபாய் சவரனுக்கு அதிரடியாக தங்க விலை குறைந்த நிலையில் மீண்டும் 2240 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்து இன்று ஒரே நாளில் மட்டுமே ஒரு சவரன் 7600 ரூபாய் சவரனுக்கு குறைந்திருப்பது என்பது சமீப நாட்களில் இல்லாத மிக அதிரடியான விலை குறைவாக பார்க்கப்படுகின்றது. காலையில் ஒரு சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்து 1,03,600 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையானது. அதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் தங்க விலையில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு சவரனுக்கு மேற்கொண்டு 2240 ரூபாய் குறைந்து 1,1360 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் என்ற அளவில் அதற்குள்ளாகவே கட்டுக்குள் வரக்கூடிய நிலையை நோக்கி தங்க விலை சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். வெள்ளி விலையில் மாற்றமில்லை. காலையில் தான் 15,000 ரூபாய் ஒரு கிலோவுக்கு குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கு விற்பனையானது. அதைத் தொடர்ந்து தற்போது தங்க விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கூட வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் தங்க விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு 7,600 ரூபாய் தங்க விலை குறைந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்க விலையில் மாற்றமில்லை. சனிக்கிழமை அன்று நேற்று முன்தினம் ஒரு சவரனுக்கு 2,640 ரூபாய் குறைந்தது. சனிக்கிழமை அன்று ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு 2,640 ரூபாய் குறைந்தது. இன்று காலை 5,360 ரூபாய் குறைந்தது. தற்போது 2,240 ரூபாய் குறைந்திருக்கிறது. இந்த 2 நாட்களில் மட்டுமே, சனிக்கிழமை மற்றும் இன்றைய நாள் 2 முறை ஏற்பட்ட மாற்றம் என இந்த 2 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 10,240 ரூபாய் 2 நாளில் மட்டுமே ஒரு சவரனுக்கு குறைந்திருப்பது மிகப்பெரிய விலை குறைவாக தான் பார்க்கப்படுகின்றது. போர் தொடங்கிய நாள் முதலே தங்கம் விலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றம் விலை குறைவுக்கான ஒரு சூழலை வழிவகுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பொதுவாக போர் பதற்றம் அதிகமாக இருக்கும் போது, போர் சூழலின் போது தங்க விலையில் அதனுடைய தாக்கம் எதிரொலிக்கும். ஆனால் இந்த போரை பொறுத்தவரை தங்க விலையில் எதிரொலிக்கவில்லை என்பதுதான் இந்த விலை குறைவு என்பது பார்க்கப்படுகிறது, காண்பிக்கின்றது. குறிப்பாக 28ஆம் தேதி என்று, கடந்த 28ஆம் தேதி என்று தான் மத்திய கிழக்கில் போர் தொடங்கியது. அன்றைய நாள் ஒரு சவரன், 28ஆம் தேதி போர் தொடங்கிய அன்றைய நாள் ஒரு சவரனுக்கு 1,24,400 ரூபாய் ஒரு சவரன் தங்கம் விற்பனையானது. ஆனால் இன்று ஒரு சவரன் என்பது 1,1360 ரூபாய் விற்பனையாகிறது. இந்த 23 நாட்கள் தொடர்ச்சியாக தீவிரமாக போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 23 நாட்களில் ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட 23 நாட்களில் 23,040 ரூபாய் குறைந்திருக்கிறது. 28ஆம் தேதி அன்று இருந்த விலையும் இப்போது இருக்கக்கூடிய விலையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இந்த 23 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 23,040 ரூபாய் தங்க விலை குறைந்திருப்பது அதிரடியான விலை குறைவாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று கடந்த 28ஆம் தேதி அன்று போர் தொடங்கிய அன்றைய நாளில் வெள்ளி 1 கிலோ 3,20,000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் இன்று 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆக இந்த 23 நாட்கள் போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 23 நாட்களில் வெள்ளி மட்டும் 1 கிலோவுக்கு 85,000 ரூபாய், வெள்ளி 1 கிலோவுக்கு 85,000 ரூபாயும், தங்கம் ஒரு சவரனுக்கு 23,040 ரூபாய்க்கு விற்பனையாவதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய், 1,10,000, 1,02,000 என்ற அளவில் பார்த்தோம் என்றால் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி என்று ஒரு சவரன் தங்கம் 1,1440 ரூபாய்க்கு விற்பனையானது. அதற்கு பிறகு தொடர்ந்து விலை ஏற்றமாக இருந்து வந்த சூழ்நிலையில் அதிரடியாக விலை குறைந்து மீண்டும் தங்கம் விலை 1,1360 என்ற நிலை எட்டிருக்கிறது. இன்னும் வருகின்ற நாட்களிலும் கூட தங்க விலை கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட வளைகுடா நாடுகளில் காணப்படக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடி, அதனால அமெரிக்க எரிசக்தி முக்கியத்துவம் பெற்று டாலர் மதிப்பு உயர்கிறது. டாலர் மதிப்பு உயரக்கூடிய காரணத்தால் பொதுவாக தங்கத்தை பொறுத்தவரையில் டாலர் தான் கொடுத்து வாங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தங்கத்தின் முதலீடு செய்ய அதிக தொகை தேவைப்படும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தின் மீதான முதலீடை விட டாலர் மீதான முதலீடு என்பது அதிக லாபம் தரக்கூடிய காரணத்தால் சர்வதேச முதலீட்டாளர்கள் டாலர் மீதான முதலீட்டை அதிகரிக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதம் என்பது பெடரல் வங்கியுடைய வட்டி விகிதம் என்று உயரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் தரக்கூடிய வட்டி வருமானம் தரக்கூடிய கடன் பத்திரங்கள் கவர்ச்சிகரமான முதலீடாக பார்க்கப்படுகிறது. இதுவும் தங்கத்தின் மீதான முதலீட்டை விட கடன் பத்திரங்கள் மீதான முதலீடு என்பது அதிகமாகிறது. ஒன்று டாலர் மீதான முதலீடு அதிகமாகிறது, கடன் பத்திரங்கள் மீதான முதலீடு அதிகமாகிறது. இது போன்ற மிக முக்கியமான காரணங்களால் தங்க விலை என்பது கணிசமாக படிப்படியாக அதிரடியாக குறைந்து வருகிறது. இதனுடைய தாக்கம் அடுத்த சில நாட்கள் கூட இருக்கும். போர் நடைபெறும் வரை இந்த தங்கத்தின் விலை என்பது குறைவு, அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒரே நாளில் 7,600 ரூபாய், 2 நாட்களில் 10,240 ரூபாய் ஒரு சவரனுக்கு தங்கம் விலை குறைந்திருக்கின்றது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.